ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச்களுக்கான டிக்கெட்டை நம்ம எப்படி ஆன்லைன் மூலிமா வந்து புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எப்படி ஐபிஎல் டிக்கெட்டை புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேக்ஸிமம் இந்த ஐபிஎல் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வகையான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீமுடைய வெப்சைட் மூலிமா புக் பண்ண முடியும். இன்னொரு வகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப், ஜொமேட்டோடைய ஆப் மூலிமா நீங்கள் இந்த ஐபிஎல் டிக்கெட்டை புக் பண்ண முடியும். ஸோ இந்த ஐபிஎல் டிக்கெட்டை இந்த ஜொமேட்டோ ஆப் மூலிமா எப்படி வந்து புக் பண்ணி நம்ம ஸ்லாட்டை வந்து புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்ஸை எப்படி நம்ம வந்து புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் இதில் நடக்கக்கூடிய ஐபிஎல்ல எல்லா அணிகளுக்குமான மேட்சஸுமே இதில் அவைலபிளாக இருக்கும். இந்த ஜொமேட்டோடைய அஃபிஷியலான ஆப்பை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா இந்த ஆப்பை இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். ஸோ அதை என்டர் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து மேலே மூவிஸ் ஈவெண்ட் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம ஐபிஎல் டிக்கெட்டை புக் பண்ணுறதுல ஐபிஎல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஈவெண்ட்ஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மேட்சஸை கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் புக் டிக்கெட்ஸ்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அதர் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை மீ அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது இந்த மார்ச் 30 மண்டே நடக்கக்கூடிய மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து சேல் இஸ் லைவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் புக் டிக்கெட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. 2700 ரூபாய் 2700 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது நாம் இதுக்கு மேலேயே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு நீங்கள் உள்ளே என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு கெட் RR 2026 ஃபேன் ஜெர்சி ஆன் செலக்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாண்ட்ஸில் உங்களுக்கு இந்த ஒரு டிக்கெட்ஸோடவே உங்களுக்கு ஜெர்சியும் வழங்குறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டு எப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், என்ன பிளேஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது கீழே நம்ம புக் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே இந்த மாதிரியான ஒரு மேப் மாதிரி வந்திருக்கும். இதில் பிளாங்காக இருக்கிறது எல்லாம் சோல்ட் அவுட்டாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டாண்டில் வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மேலேயே ப்ரைஸுக்கு தகுந்த ஸ்டாண்ட்ஸை இதுவே செலக்ட் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு எந்த சீட் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஜூம் பண்ணி கிரவுண்டு எந்த வே பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ அத்தனை டிக்கெட்டை போட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு 2 டிக்கெட்டுடைய ப்ரைஸுடைய விலை வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்த பிறகு கீழே செக் அவுட் அப்படிங்கிறது இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த புக்கிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் வந்து டைம் இருக்குது. இப்போது உங்களுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ஜிஎஸ்டி பில்லாக சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 6037 ரூபா வந்திருக்கு. அதன் பிறகு உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்னு வந்துருக்கும். உங்கள் மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. இப்போது இதில் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பே நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போது இந்த பே நவை கிளிக் பண்ணிக்கோங்க. பே நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஜிபேக்கு போகும். ஸோ இதில் பேமெண்ட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் ஆஃப்லைனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் இதில் நீங்கள் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஈஸியாக உங்களால் வந்து செட்டிங்ஸ் மூலிமா இந்த டிக்கெட்ஸை வந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சுக்கும் எளிமையாக இந்த மாதிரி தான் வந்து மேட்சுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ஐபிஎல் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.